ஸ்ரீலங்காவில் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான கொடூரங்களுக்கு நீதி வழங்க வேண்டுமென போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். அத்துடன் போரின் போதும் போரின் பின்னரும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி தமிழர் தாயகத்தில் மக்கள் போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றனர். தமிழ் மக்களின் இந்த போராட்டங்களுக்கான தீர்வை வழங்குவதாக கடந்த 2015 ஆண்டு அக்டோபர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியிருந்தது. எனினும் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு வழங்கப்பட்ட மேலும் 2 வருட கால அவகாசம் எதிர்வரும் மார்ச் மாதத்துடன் நிறைவடைகின்ற நிலையில் எந்தவொரு உறுதிமொழியையும் நிறைவேற்ற அரசாங்கம் தவறியுள்ளது. இவ்வாறான பின்னணியில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு மேலும் கால அவகாசத்தை வழங்க வேண்டாம் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் கடும் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கிளிநொச்சியில் இன்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி மீளாய்வு கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கடந்த கால சம்பவங்களுக்கு மன்னிப்பு வழங்கி முன்னோக்கி செல்ல வேண்டும் என வலியுறுத்தினார். හමුදා පොලිසියේ කට්ටියකටත් නඩු දාලා තියෙනවා. මේ ඔක්කොම කරේ சில விடயங்கள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக மாத்திரமல்ல, இராணுவம் மற்றும் போலீசாருக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் 2015 ஆண்டுக்கு முன்னர் நடைபெற்ற விடயங்கள். சாட்சியங்கள் காணப்பட்டதினால் அவற்றை விசாரணை செய்தோம். எனினும் தினமும் வழக்குகளை தாக்கல் செய்து கொண்டிருக்க முடியாது. நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே உண்மையை பேசி மன்னிப்பினை கேட்டு மன்னிப்பினை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்ட பணிகளை செய்ய வேண்டும். தென்னாப்பிரிக்காவில் அவ்வாறே நிகழ்ந்தது. அனைத்துக்கும் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. பேசி தீர்மானித்து மன்னிப்பினை வழங்கி முன்னோக்கி செல்ல வேண்டும். வழக்குகளை விசாரணை செய்ய தீர்மானித்தால் முடிப்பது கஷ்டம். மிகப்பெரிய காயம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. 2 தரப்பிலும் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டிய விடயங்களுக்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுவிட்டன. உண்மையை கூறி மன்னிப்பினை 10 வருடங்களுக்கு முன்னர் எமது இராணுவம் யுத்தம் செய்து கொண்டு உள்ளே நுழைந்தது. இன்று அரசு அதிகாரிகளை விட அவர்கள் தமது பணியை சிறப்பாக செய்கின்றனர். இந்த பிரச்சினை கடந்த 10 வருடங்களாக தீர்வு காணப்பட்டு வருகின்றது. தமது குழுவிற்கு என்ன நடந்தது என தெரிந்து கொள்வதற்கும் அவசியம் ஏற்பட்டுள்ளது. மன்னிப்பு வழங்குவதற்கும் அவசியம் ஏற்பட்டுள்ளது. அதனை செய்து நாம் முன்னோக்கி செல்வோம். வடக்கை அபிவிருத்தி செய்ய வேண்டும். நாங்கள் அச்சமின்றி முன்னோக்கி செல்வோம். தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் அனைவரும் திரண்டிருப்பதால் இந்த விடயத்தை தெரிவிக்கின்றேன். சமாதானத்துடன் செயற்படுவோம். தமிழ் மக்களுடன் மோத வேண்டிய தேவை தமக்கு இல்லை என குறிப்பிட்ட ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க யுத்தத்தால் வடக்கு பிரதேசம் அதிகளவு பாதிப்பை எதிர்கொண்டதாக குறிப்பிட்டார். අද අපිට ඕමනා මේ රට දියුණු කරන්න. උතුරේ ඉන්නේ ශ්‍රී ලාංකිකයෝ. අම්බන්තොට ඉන්නේ ශ්‍රී ලාංකිකයෝ. இன்று இந்த நாட்டுக்கு தேவை அபிவிருத்தியே. வடக்கில் உள்ளவர்களும் இந்த நாட்டு மக்களே. ஹம்பாந்தோட்டையில் உள்ளவர்களும் இந்த நாட்டின் பிரஜைகளே. தேசிய கீதத்தை 2 மொழிகளிலும் பாடுகின்றோம். அது ஒரு சிறந்த விடயம். நாங்கள் கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தை நோக்கி செல்ல வேண்டும். வடக்கு பிரதேசமே யுத்தத்தின் போது மிகவும் பாதிப்பினை எதிர்நோக்கியதோடு அழிவினையும் சந்தித்தது. இந்த நாடும் அழிந்து போனது. சாதாரண மக்களும் உயிரிழந்தார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்கள், பொதுச் செயலாளர், ஜனாதிபதி வேட்பாளர், ஜனாதிபதி என பலர் உயிரிழந்தனர். குண்டு தாக்குதல்களால் பல தலைவர்கள் உயிரிழந்ததால் நான் தலைவரானேன். எனினும் தமிழ் மக்களுடன் மோதுவதற்கு எவ்வித காரணமும் இல்லை. எனினும் அவற்றை செய்த புலிகள் அமைப்புடன் மோதிக்கொள்ள முடியும். இன்று மோதிக்கொள்ளவும் யாரும் இல்லை. அதனைவிட இதில் ஐக்கிய தேசிய கட்சி மாத்திரமல்ல, தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் இல்லாது செய்யப்பட்டுள்ளனர். அமிர்தலிங்கம், யோகேஸ்வரன், சித்தார்த்தனின் தந்தை கொலை செய்யப்பட்டார். கட்சியின் பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். சந்திரிகா குண்டு தாக்குதலில் இருந்து உயிர் பிழைத்தார். நாங்கள் அனைவரும் பல கசப்பான அனுபவங்களை அனுபவித்துள்ளோம். எனினும் கடந்த காலத்தை மறந்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும். இந்த நாட்டில் நல்லிணக்கம் ஒன்று காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அதனை அடிப்படையாக கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும்.